Hello students, welcome to our YouTube channel. SSC CGL 2024ல எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிற அந்த டென்டேட்டிவ் வேகன்சி லிஸ்ட் போஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் SSC ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா 18236 வேகன்சி பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் டென்டேட்டிவா CGL ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது நோட்டிபிகேஷன் வந்த டைம் 17727 வேகன்சி இருந்துச்சு. இப்போ ஒரு 509 வேகன்சி பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி இப்போ ஃபைனலா ஒரு 18236 வேகன்சிங்கிறது இப்போ இருக்கு. இந்த வேகன்சி பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் சமயத்துல கொஞ்சமா இன்க்ரீஸும் ஆகலாம், கொஞ்சமா டிக்ரீஸும் ஆகலாம். நீங்க எதுக்கும் ரெடியா இருக்கணும். ஆனா இப்போ ரொம்ப ஹாப்பி நியூஸ், 18236 வேகன்சி பாத்தீங்கன்னா இருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிறத டீடைல்டா SSC டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட்டுக்கு ப்ரீவியஸா லாஸ்ட் இயர் 2023ல இருந்த வேகன்சிஸை விட இந்த டைம் ரொம்ப அதிகமான வேகன்சி இருக்கு. உங்கள நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா 509 வேகன்சிங்கிறது கிட்டத்தட்ட 509 ஃபேமிலி பாத்தீங்கன்னா இதன் மூலமா செட்டில் ஆக முடியும். ஸோ இது ஒரு நல்ல இன்க்ரீஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 126 வேகன்சி இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வேகன்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்களும் எலிஜிபிள் தான். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 18236 வேகன்சிங்கிறது இருக்கு. இதுல அதிகமான வேகன்சி எதுக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ்க்கு இருக்கு. நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான போஸ்ட் எல்லாமே பார்த்துலாம். ப்ரிவென்டிவ் ஆஃபீஸருக்கு பாத்தீங்கன்னா 340 வேகன்சி இருக்கு. இந்த ப்ரிவென்டிவ் ஆஃபீஸருக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைமோட வேகன்சி, நம்ம லாஸ்ட் டைம் வேகன்சி இந்த டைம் வேகன்சியை கம்பேர் பண்ணலாம். அதோட சேர்த்து லாஸ்ட் டைம் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்றதும் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியான்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ ப்ரிவென்டிவ் ஆஃபீஸருக்கு லாஸ்ட் டைம் 276 வேகன்சி. இது 2023 ஃபைனல் வேகன்சி. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 340 வேகன்சி. இது லாஸ்ட் டைம் அதிகம். அண்ட் லாஸ்ட் டைம் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ வச்சிருந்தாங்கன்னா ஜஸ்ட் மினிட். ப்ரிவென்டிவ் ஆஃபீஸருக்கு ஜென்ரலுக்கு 311, இடபிள்யூஎஸ்க்கு 311, ஓபிசிக்கு 307. லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வேகன்சிங்கிறது அதிகம், மறந்துடாதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான போஸ்ட் எக்ஸாமினர் போஸ்ட். 145 வேகன்சிங்கிறது இந்த டைமுக்கு இருக்கு. லாஸ்ட் டைம் எவ்வளவு வேகன்சிங்கிறத பாத்தீங்கன்னா எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு 80 வேகன்சி தான். கட் ஆஃப் எவ்வளவு வச்சிருந்தாங்கன்னா எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு 318, ஜெனரலுக்கு ஓபிசிக்கு 311 தான். ஓகேவா? ஸோ இது உங்களால கம்பேர் பண்ணிக்கிட முடியும் லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வேகன்சி எவ்வளவு இருக்குன்றது. ஆனா நம்மளுடைய சஜஷன், நீங்க எல்லாரும் குறைஞ்சது ஒரு 105 கொஸ்டின்ஸ் ஆகுது கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஸோ தட் உங்களால ஒரு போஸ்ட்டை நிச்சயமா செக்யூர் பண்ணிட முடியும். ஸோ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான போஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்றத பார்த்துலாம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் 2664 வேகன்சிங்கிறது இருக்கு. லாஸ்ட் டைம் இந்த போஸ்ட்டுக்கு 2389 வேகன்சி வந்துச்சு. லாஸ்ட் டைம் விட இந்த டைம் கிட்டத்தட்ட 300 வேகன்சி அதிகம். லாஸ்ட் டைம் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டருக்கு ஜஸ்ட் மினிட், ஜஸ்ட் வேகன்சியை மட்டும் பார்க்கறது இல்லாம கட் ஆஃபும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஜிஎஸ்டிக்கு லாஸ்ட் டைம் ஜென்ரலுக்கு 310, ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 307 கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. இந்த டைம் அதை விட கட் ஆஃப் அதிகம், வேகன்சிங்கிறது அதிகம். ஸோ தட் நீங்க இந்த 105 கொஸ்டின்ஸை நல்லா டார்கெட் பண்ணுங்க. 1-2 கொஸ்டின் தப்பானாலும் இந்த ஜிஎஸ்டியை செக்யூர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்க எலிஜிபிள் கிடையாது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வேகன்சின்றதை உங்களால செக் பண்ணிக்கிட முடியும். அடுத்தது ரொம்ப அதிகமான வேகன்சி பாத்தீங்கன்னா இந்த டைம் சிஎஸ்எஸ்க்கு இருக்கு. நிறைய பேருடைய செகண்ட் ஆப்ஷனா இருக்கும் எம்இஏ கிடைக்கலனா. ஸோ சிஎஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி 1433 வேகன்சி இருக்கு. சிஎஸ்எஸ் ஏஎஸ்ஓகே இதுக்கு லாஸ்ட் டைம் எவ்வளவு வேகன்சின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 692 தான். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 700 வச்சுக்கிட்டோம்னா இந்த டைம் அதை விட டபுள் த டைம் வேகன்சிங்கிறது இருக்கு. லாஸ்ட் டைமோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ்க்கு 320, ஜெனரலுக்கு இடபிள்யூஎஸ்க்கு 316, ஓபிசிக்கு 315, எஸ்சிக்கு 302, எஸ்டிக்கு 296ங்கிறத வேகன்சியா வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் எம்இஏ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல சிஎஸ்எஸ் ஆஃப் பண்ணுவீங்க. ஸோ சிஎஸ்எஸ்ல இந்த டைம் ரொம்ப நல்ல வேகன்சியே வந்து இருக்கு. அடுத்து நிறைய பேரோட ட்ரீம் போஸ்டா இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் பார்த்துலாம். இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 411 வேகன்சி இருக்கு. இந்த வேகன்சியுமே லாஸ்ட் டைம் விட கிட்டத்தட்ட ஒரு 10 வேகன்சி கிட்ட இன்க்ரீஸ் நினைக்கிறேன். ஜஸ்ட் மினிட். நோ லாஸ்ட் டைம் 168 தான் வேகன்சி. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா 411 வேகன்சி இருக்கு. லாஸ்ட் டைம் இந்த போஸ்டோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்க்கு ஜெனரலுக்கு 325, ஓபிசிக்கு இடபிள்யூஎஸ்க்கு 315, ஓபிசிக்கு 316ங்கிற கட் ஆஃப் வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம்
168 தான் வேகன்சி. இந்த டைம் 411 வேகன்சி இருக்கு. ஸோ ஸ்டேட் வைஸ் தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறதுலாம் இப்போ ரிப்போர்ட் ஆகல. அது வர்றதுக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு முன்னாடி நிச்சயமாக நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆர்டிஐலாம் போட்டு. இருந்தாலும் இந்த டைம் வேகன்சி அதிகமாக இருக்கு. அதனால இந்த போஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. 105 மேஜிக்கல் நம்பர், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நிறைய பேரோட ட்ரீம் போஸ்ட்டாக இருக்கக்கூடிய எம்இஏக்கு பார்த்துலாம். எம்இஏக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 55 வேகன்சிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு 725 வேகன்சிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஓகேவா. அடுத்தது என்ஐஏல சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 49 வேகன்சி இருக்கு. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களால் கட் ஆஃப் எவ்வளோன்றது ஈஸியாக நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட முடியும். இது எல்லாமே மோஸ்ட்லி லாஸ்ட் இயரை விட இந்த டைம் வேகன்சிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 111 வேகன்சி இருக்கு. லாஸ்ட் டைம் இந்த எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிங்கிறது 570 இருந்துச்சு. பட் அந்த டைம் அதோட வேகன்சிங்கிறது கம்மியாக தான் இருக்கு. நிறைய பேர் இந்த போஸ்ட்டை ஆப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா லெவல் 6ங்கிறப்போ சேலரி ரொம்ப நல்லா இருக்கும். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறனால இந்த போஸ்ட்டை நிறைய பேர் ஆப்ட் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் கிடைக்கலனாலோ ஜிஎஸ்டி ஆப்ட் பண்ண விருப்பம் இல்லைனாலோ இந்த போஸ்ட்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த போஸ்ட்டுக்கு நம்ம கட் ஆஃப் கூட வரும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணால். எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு லாஸ்ட் டைம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 310 ஜென்ரலுக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 307, ஓபிசிக்கு 306. பட் ஆனால் இந்த டைம் இந்த போஸ்ட்டுக்கு பர்டிகுலராக கட் ஆஃப்ங்கிறது அதிகமாக வரும். அடுத்தது டிவிஷனல் அக்கௌண்டன்ட்டு, யூபிஎஸ்சிக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டு 85 வேகன்சி இருக்கு. இதுக்கு கட் ஆஃப் நம்ம நிச்சயமாக அதிகமாக வரும். ஏன்னா இந்த போஸ்ட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ டிவிஷனல் அக்கௌண்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வேகன்சிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், ஜஸ்ட் அ மினிட். எஸ், லாஸ்ட் டைம் டிவிஷனல் அக்கௌண்டன்ட்டுக்கு வேகன்சி இல்லை. ஸோ இந்த டைம் வேகன்சி இருக்கு. நிறைய பேர் இதை ஆஃப் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1799 வேகன்சிங்கிறது இருக்கு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் போஸ்ட்டுக்கு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ மினிட். ஓகே, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வேகன்சிங்கிறது ஓகே. இந்த டைம் வேகன்சிங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்கு. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் சிஏஜி டிபார்ட்மெண்ட்ல 180 வேகன்சி இருக்கு. ஆடிட்டர் 272 வேகன்சிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் ஆஃப் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 1620 வேகன்சி இருக்கு. இந்த வேகன்சிங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் டைம் இருந்த வேகன்சி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த வேகன்சி 587 தான். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதை விட ட்ரிபிள் த டைம்ங்கிறது இருக்கு. ஓகேவா. கிட்டத்தட்ட ட்ரிபிள் த டைம். லாஸ்ட் டைம் வேகன்சிங்கிறது கட் ஆஃப்ன்றதை பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜென்ரலுக்கு 306, இடபிள்யூஎஸ்க்கு 302, ஓபிசிக்கு 303, எஸ்சிக்கு 286, எஸ்டிக்கு 278. இந்த டைம் ட்ரிபிள் த டைம் வேகன்சி இருக்கு. உங்க மார்க் ரொம்ப கம்மியாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப என்னால் கிளியர் பண்ண முடியுமான்ற அந்த ஒரு டைலமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்க ஃபுல் எஃபோர்ட்டை இந்த 26 டேஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் இந்த போஸ்டையாவது உங்களால் நிச்சயமா செக்யூர் பண்ணுற முடியும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா யூடிசி போஸ்ட் நிறைய பேர் ஆஃப் பண்ணுறது டவுட் தான். ஸோ அதனால நீங்கள் இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். டாக்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்ட் டாக்ஸஸ், ஜஸ்ட் அ மினிட். சாரி, இது கஸ்டம்ஸ். ஓகேவா, மிஸ்டேக் பண்ணிட்டோம். கஸ்டம்ஸ். இருந்தாலும் கஸ்டம்ஸுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 900 வேகன்சி இருந்துச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 1.5 டைம்ஸுக்கும் அதிகமான வேகன்சி தான் இந்த டைம் வந்துருக்கு லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் லாஸ்ட் டைம்ஸுங்கிறது உங்களுக்கு கஸ்டம்ஸோட வேகன்சிங்கிறது இன்கம் டேக்ஸை விட கம்மியான வேகன்சிஸ் தான் இருந்துச்சு. அடுத்தது இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரலாம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 2256 வேகன்சிங்கிறது இருக்கு. லாஸ்ட் டைம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 587 தான். கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் வேகன்சிங்கிறது வந்திருக்கு. லாஸ்ட் டைம் உடைய கட் ஆஃப் என்னன்றதையுமே நாம் இந்த இடத்துல பார்த்துருந்தோம். அடுத்தது ஃபைனலா போஸ்டல் அசிஸ்டன்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் போட்டு 498 வேகன்சிங்கிறது இருக்கு. லாஸ்ட் டைம் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வேகன்சி இந்த லாஸ்ட் டைம் இந்த போஸ்ட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட் செக் பண்ணிக்கலாம். எஸ், லாஸ்ட் டைம் இந்த போஸ்ட்டுக்கு வேகன்சிங்கிறது வரல. எஸ், லாஸ்ட் டைம் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிங்க வரல. ஆனால் இந்த டைம் நிறைய வேகன்சி வந்திருக்கு. இதுவுமே உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ டோட்டலாக 18,236 வேகன்சிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதில் மேஜராக நிறைய பேர் ஆஃப் பண்ணக்கூடிய நிறைய பேர் ட்ரீம் போஸ்டாக இருக்கக்கூடிய போஸ்ட்டை பற்றி பார்த்தோம். ஜஸ்ட் டாப் எய்ம் போஸ்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துடலாம். ஜஸ்ட் மினிட். எஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 181 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சிங்கிறது
லாஸ்ட் டைம் எக்ஸ்டர்னல் அஃபைர்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு 81 வேகன்சிங்கிறது அதிகம் தான். லாஸ்ட் டைம் இந்த போஸ்ட்டுக்கான கட் ஆஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா ஹையஸ்ட். எம்இஏக்கு ஜென்ரலுக்கு 331, இடபிள்யூஎஸ்க்கு 327, ஓபிசிக்கு 329, கிட்டத்தட்ட 330, 110 கொஸ்டினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணாதான் இந்த போஸ்ட் கிடைச்சிருக்கும். எஸ்சிக்கு 311, எஸ்டிக்கு 307. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மேஜர் போஸ்டோடைய வேகன்சி என்ன, அதோடைய ப்ரீவியஸ் இயர் வேகன்சி என்ன, கட் ஆஃப் என்னன்றதை பார்த்துருக்கோம். இப்போ உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 26 டேஸுங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கவுண்ட் பண்ணலன்னா ஒரு 25 டேஸ் உங்கள் கையில் சாலிடாக இருக்குது. இந்த டேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் வீக் ஏரியாஸை ஸ்ட்ராங் பண்ணுறது, நிறைய ரிவைஸ் பண்ணுறது, நீங்கள் படித்ததை எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்று விடாமல் அப்படின்ற ஃபோக்கஸாக நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஒரு போஸ்ட்டை இதில் செக்யூர் பண்ணிட முடியும். லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் வேகன்சி கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் வேகன்சிங்கிறது கிட்டத்தட்ட 7,859 தான். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ப்ளஸ் வேகன்சி இந்த டைம் அதிகம். 10,000 வேகன்சி அதிகம். லாஸ்ட் டைமோட கட் ஆஃப் என்னன்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த டைம் இந்த கட் ஆஃபை வச்சா கூட உங்களுக்கு போஸ்ட் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணால் இதில் ஒரு போஸ்ட் உங்களால் செக்யூர் பண்ணிட முடியும். அதனால பிளான் பண்ணி நீங்கள் டியர் 1 குவாலிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா நல்லா படித்தனால மட்டுமே தான் குவாலிஃபை பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்கள் ரொம்ப மெனக்கட வேண்டாம். உங்களுக்கே தெரியும் எங்கெங்கே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணுன்றது. அதை மெயின் ஃபோக்கஸாக இந்த ஒரு 25 டேஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். மிஸ்டேக் வர ஏரியாஸை நல்லா மினிமைஸ் பண்ணி அதை கரெக்ட் அட்டெம்ப்டாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஒரு போஸ்ட்டை உங்களால் எடுக்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினச்சி ஒரி பண்ணாமல் இப்போல இருந்தாவது ஒழுங்காக படிக்க ட்ரை பண்ணுங்கள். யாராவது நீங்கள் அனலிட்டிக்கல் ரீசனிங்கில் வீக்காக இருக்கீங்க, கோஆர்டினேஷன் ஜாமெட்ரியில் கேட்கக்கூடிய கொஷின் ஆன்சர் பண்ண முடியல, ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் ஆன்சர் பண்ண முடியலன்னா நம்மளுடைய ஆப்பில் இந்த டாபிக்ஸ்க்கான செப்பரேட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. 199 தான் ஃபீஸு. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா கான்செப்ட்ஸ் எல்லா டைப்புமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிடுவோம். இதில் உள்ள சம்ஸை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். உங்கள் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை, அதுக்கு டைமும் இல்லை. இந்த வீடியோஸில் உள்ள இந்த கோர்ஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே கம்ப்ளீட்டாக எல்லாம் கவர் ஆயிரும். நோட்ஸில் உள்ள கொஷின்ஸை மட்டும் குறைஞ்சது 2 டைமாவது ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, அதுவே போதும். ஸோ நீங்கள் எந்த ட்ரீம் போஸ்ட்டுக்காக இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சுட்டு இருக்கீங்க, எது உங்களுடைய ட்ரீம் போஸ்ட்டுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயமாக மெயிலில் கேளுங்க. உங்கள் டவுட்டை நாம் கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.